ஒரு பொண்ணு கிராமத்துலேருந்து ஓடி வருது. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அது ஓடுது. அது நினைக்கிது எப்படியாவது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் கிடச்சா நம்ம மருந்து வாங்கிட்டு போகலான்னு ஓடி வருது. அப்போ பார்க்குது ஒரு பழமையான ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி வருது. அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளாரையும் ஓடுது. அந்த இடத்துல போய் நின்று பார்க்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் வந்தாங்க. கேட்டாங்க, என்னம்மா உங்கள் அம்மாவுக்கு மருந்து வாங்க வந்திருக்கியான்னு. அப்போ அந்த குழந்த சொல்லிச்சு, ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, மருந்து கொடுங்கன்னு. அப்போ அந்த டாக்டர் சொன்னாங்க, உங்கள் அம்மா தான் நேற்றே நான் சாவடிச்சிட்டேனே, இப்போ எதுக்கு மருந்து வாங்க வந்திருக்கேன்னு குளிங்க சிரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பொண்ணு கத்திக்கிட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிச்சிச்சு. வெளியே ஓடி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடி நின்று அந்த ஹாஸ்பிட்டலை பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலே அந்த இடத்துல இல்லை, எம்டியாக புகை மூட்டமாக இருந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஸ்வர்ணா மிஸ்டர் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்சிடென்ட் நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.